அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு வளர்பிறை சஷ்டி. அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வர சஷ்டி. கார்த்திகை மாதம்னாவே நம்மளுக்கு சிவனாக இருக்கட்டும், திருவண்ணாமலை சிவபெருமானாக இருக்கட்டும், முருகராக இருந்தாலும் ரெண்டும் ஒன்று. அப்புறம் உங்களுக்கு நார்த் சைட்லலாம் உங்களுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீம் கரோலி பாபாவுனுடைய அந்த மெயின் கோயில் இருக்குது பாருங்கள். அதுக்கிட்ட கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு கார்த்திகேயனுடைய ஒரு அந்த பனி படர்ந்த அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக அங்கே எப்படி நீம் கரோலி பாபாவும் ஹனுமனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதோ அந்த மாதிரி அந்த நீம் கரோலி பாபாவினுடைய கோயிலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு கார்த்திகேயன் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ராமர் முருகர் என்றதை நம்ம வேறு மாதிரி அதை பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நம்ம லைஃப்பில் கர்மா பேஸில் நான் பேசியிருக்கேன் நிறைய. ஏன்னா அதை பற்றி ரொம்ப டீப்பாக நான் இப்போ சொன்னேன்னா வீடியோ பெருசாக போயிடும். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, குரு கர்மா, சனி கர்மா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லா சூரிய கர்மா, சந்திர கர்மா, எல்லா கர்மாவும் இருக்குது உங்களுக்கு. கேது கர்மா தவிர மற்றது எல்லாமே இருக்குது எல்லா பிளானட்டுக்குமே. அந்த கர்மாவை கட்டாயம் உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே அதில் ஏதாவது ஒரு கர்மாவில் கட்டாயம் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கர்மா இருக்கிறவங்களுக்கும் 3 ராசிக்காரர்களால் இல்லைன்னா அந்த மெயினாக சில நட்சத்திரக்காரர்களால் மிகுந்த நல்லதும் அவங்களாலே நடக்கும், மிகுந்த கெட்டதும் அவங்களாலே நடக்கும். சில சமயத்தில் சேம் பர்சனாக இருக்கும். சேம் பர்சனாலேயே வாழ்க்கையில் ரொம்ப நல்லதும், சேம் பர்சனாலேயே வாழ்க்கையில் கெட்டதும் நடக்கும். சில சமயத்தில் அந்த நட்சத்திரம் உடையவங்க ஒருத்தரால் நல்லது நடந்திருக்கும், அதே நட்சத்திரத்தை உடையவங்க கெட்டது நடந்திருக்கும். ஆனால் அது கரெக்டாக யாராக இருக்குது, எந்தெந்த கர்மாலாம் நான் சொல்லியிருக்கேன். கர்மா பேஸில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அந்த இதில் போய் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் இது இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கடவுள்களுக்கும் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்னுடைய ப்ராஸ்பெக்டிவில் நான் பார்த்தது. வேறு எங்கே இருக்குது, ஓலைச்சுவடியில் இருந்ததா, புராண கதைகளாக இருந்தது இல்லை. இந்த கர்மா பேஸ்லேயே இதுக்கு முன்னாடியே நானே கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, குறிப்பிட்ட பெயர்களை உடையவர்களால் வாழ்க்கையில் நம்மளுக்கு கெட்டது நடந்ததுன்னா அந்த பெயர்கள் உடையவர்கள் எல்லார் மூலமாகவே நம்மளுக்கு கெட்டதே நடக்கும்னு கிடையாது. அதே பர்சனால் நல்லதும் நடக்கும். ஆனால் அந்த பெயரை உடையது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்கள், மிகுந்த மனவலியோ அல்லது மிகுந்த சந்தோஷம் வரும்போது அந்த பெயர்களோடு நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுது அப்படின்றத நான் யோசித்து வச்சிருந்த காலம் ஒரு 10-20 வருஷமாக. ஆனால் இப்போ சமீபத்தில் விஷால் அவர்கள் மூலமாக தான் எனக்கு அது கர்ம தொடர்பின் காரணமாக அதே நபர்களால் நல்லதும் அதே நபர்களால் கெட்டதும் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி தான் அந்த பெயர் கூட, அந்த பெயர் வச்சு கூட சில பேர் ஜாதகம் ஜோசியம் இல்லை நம்மள எல்லாமே வேற்று மதம் இருக்கிறவங்க பெயர்களை வச்சே கூட அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தொடர்ந்து அந்த பெயருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கர்ம தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் கடவுள்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது முருகர் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். கடவுள்களே என்ன பண்ணுறாங்க, ராமாயண மகாபாரதத்தில் அவங்களே வில்லனாகவும் இருக்கிறாங்க, அவங்களே ஹீரோவாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இதோட சினிமாவில் எப்படி நம்மளுக்கு வில்லன் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இப்போ நம்பியார்னா எடுத்துக்கணும்னா அவங்க நம்மளுக்கு சினிமாவில் அவர் பயங்கரமான வில்லன் காட்டுவாங்க. ஆனால் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் ரொம்ப நல்லவர், கடவுள் நம்பிக்கை இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் கடவுள்கள் உலகம் ஃபுல்லாக 100 கோடி பெயரில் மனிதர்களாக பிறந்திருக்காங்க. அவங்களே கெட்டவங்களாகவும் பிறந்திருப்பாங்க, நல்லவங்களாகவும் பிறந்திருப்பாங்க. பெயர்கள் தான் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை பண்ணும். அந்த பெயர் அதுக்கு சூட்டப்பட்டு இருக்குதுனாலே நீங்கள் முருகர்ன்ற பெயருக்கு சம்மந்தமான எத்தனை முருகர் பெயர் இருக்குதோ அது யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் முருகர் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறது பார்க்கலாம். ஒருத்தரை லவ் பண்ணிட்டு ஒருத்தரை இது பண்ணிக்க அது மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த 2 மனைவின்னு இருக்காது. உங்களுக்கு சொல்லப்போனால் 2 கல்யாணம் நடந்திருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் முக்கியமாக 2 பெண்கள் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பெயர்கள் இப்போ கண்ணன் பேர் இருக்குது, உங்களுக்கு ஒரு கண்ணன் ரிலேட்டடான விஷ்ணு சம்மந்தமான பெயர்கள் இருக்குதுன்னா அவங்க யாரானா பிளாட்ஃபார்மில் இருக்கிற பர்சனாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த விஷ்ணுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமோ, கதைகளில் புராண கதையில் என்ன தெரியுமோ அந்த விஷயம் இவங்களுடைய ஸ்டேஜுக்கு 2025க்கு ஏற்ற மாதிரி இவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அது மேட்ச் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும். அதாவது நம்மளுக்கு புரியாமல் இருக்கும், ஆனால் அது நடக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பெயர் சம்மந்தமாக. ஆனால் நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ராம் என்ற பேர்
இப்போ நான் இந்த வீடியோவுக்கு மிக சம்பந்தமான விஷயத்த சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால, உங்கள வேண்டுதலையும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும், அவமானங்களையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும். சும்மா நின்றுக்கிட்டு குடு கடவுளே எனக்கு நல்லா வரணும், குடு கடவுளே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், குடு கடவுளே குடுக்கல போ, நான் எல்லாம் நல்லா கும்பிட்டேன், நான் வந்து அங்கப்பிரதட்சணம் பண்ணேன், நான் பயங்கரமாக ஃபாஸ்டிங் இருந்தேன், குடுக்கல போ, அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கிற புராண கதைகளுக்கும் எப்படி மேட்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்த கர்ம தொடர்பு இருக்கிற பெயர்கள் வந்து நம்ம சொல்கிறோமே, அதே மாதிரி இந்த பெயர்கள் கூட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பார்க்குற மாதிரி நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற இந்த பறவைன்னா நீம் கரோலி பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போதுன்னா சில விடைகளை கொடுக்கும். ஏன் நேற்று உங்களுக்கு மன கஷ்டமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கு சில விடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமையே இருக்கிறீங்க, வெக்ஸ் ஆகிடுறீங்க. அது கேட்டது உடனே கிடைக்கலன்னும் போது வெக்ஸ் ஆகுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் ஒரு கனவு வந்தது. அது வந்து என்னுடைய பிரதர் போயிடுற மாதிரி கனவு வருது. அதில் நான் என்ன பண்ணுறேன், என் பையன் எதிர்க்க நின்றுட்டுருக்குறான். நான் பூர்வீகமாக நாங்கள் இருந்த மாமியார் வீடு அரக்கோணம் வீடு, அது இப்போ வேறு டெமாலிஷ் பண்ணி வேறு கட்டிட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நான் நின்றுட்டு அப்படி எங்கள் பிரதர் அது உண்மையிலேயே உண்மையாக நடந்து மாதிரி ஒரு ஃபீலு வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறேன். நான் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறேன். இந்த மந்த்து டேப்லெட் கூட நான் வாங்கிறதுக்கு இப்போ தான் போகணுன்னு நினச்சினேன். அப்படி சொல்லியெல்லாம் பயங்கரமாக ஓன்னு அழறேன் நான். அது இருக்குது. இப்போ இன்னொரு வந்து வியூவர் வந்து அவங்க வருஷத்தில் ஒரு முறை 2 முறை தான் என்கிட்ட எப்போனா எப்படி இருக்கீங்க அக்கான்னு கேட்பாங்க. அவங்க கனவில் நான் ஏதோ வந்திருக்கேன். அநேகமாக நான் போயிட்ட மாதிரி அவங்க கனவு கண்டாங்களா என்னன்னு தெரியல. என்ன கனவுன்னு சொல்லுனா, ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த மாதிரி பார்த்தேன். நீங்கள் உடம்பு சரியில்லாத பார்த்தேன்னா என்ன கனவு சொல்லுங்கள், நான் அதை வச்சு யூனிவர்ஸில் விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அவங்க சொல்லவே இல்லை. உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்கக்கா, நீங்கள் உங்கள் மனசுக்கு நல்லா இருப்பீங்க போங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப நாள் ஆச்சு, 6 மாதம் 7 மாதம் இருக்கும். எப்படி இருக்கீங்கக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கனவுலேயே நேற்று வந்திருக்கேன் நான். இன்றைக்கி நேற்று வந்திருக்கேன். அது ஏதோ ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்திருக்குது. என் தம்பி இப்போ நான் கனவு கண்டனே அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று கனவு கண்டுருக்காங்க. அவங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் புரியுது எனக்கு. இது ஒரு மாதிரியான விஷயத்தை காட்டுது. நம்மளை அறியாமல் விஷயங்கள் நம்மளுடைய அந்த குண்டலினி சக்திக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு உள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் அதுக்கு தெரியுது. அந்த வீடியோவை நான் நாளைக்கு தான் போடுவேன். ஏன்னா இதில் நான் போட்டேன்னா இந்த வீடியோவை நாளைக்கு சஷ்டிக்காக நம்ம போடுற விஷயன்றதால அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, அந்த கனவு சம்மந்தமாக இன்னொரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன் நான். அந்த நம்ம உடம்புக்குள்ளே ஒரு விஷயம் வந்து உண்மையிலே நடக்க போதா அப்படின்னா, நமக்கு நெருங்கியவங்க நம்மக்கிட்ட அன்பு வச்சுங்கிறவங்களுக்கு சிலது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்களுக்கு தெரியத்தான் செய்யுது. அதனால தான் அது கனவு மூலமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு குண்டலினி சக்தின்றதும் சப்கான்ஷியஸ் மைண்டும் பல்வேறு விதமான சப்கான்ஷியஸ் மைண்டும் பல்வேறு விதமான குண்டலினி சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம்லாம் அதுக்கு தெரியுது. அதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அந்த முருகருக்கும் எப்படி ராமருக்கும் ராவணனுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அறம்ன்ற வார்த்தையில் அறம்ன்றது உங்களுக்கு தெரியும். அறம்னா என்னான்னு. அந்த அறம்ன்ற வார்த்தையை முருகர் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணதுன்றது. அதே மாதிரி முருகர்னால் அந்த மாடு ஆடு நிறைய பேர் ராமுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆடு வந்து ராம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த அறம்லேருந்து தான் வருது. அந்த ஆடுன்றது முருகரோட சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி மேஷத்துக்கான சிம்பலுக்கு உரியது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அறம்ன்றதுல ராம்ன்றது வருது பார்த்தீங்களா. அதுலேருந்து தான் அந்த ராம்ன்ற பேரே வந்தது அப்படின்ற ஒரு விஷயங்குது. அது யார் சொல்லாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஏதோ நிறைய பேர் நாட்டில் அவருக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறாங்கன்றதுனால அது யார் சொன்னதுன்றதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் வேண்டி அந்த அறம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் அந்த ராம்ன்றது வருது. அந்த ராம்ன்றவர் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவரே தான் வந்து மகாபாரத்லேயோ ராமாயணத்துலேயோ வந்து இவரே 6 முருகராக வரும்போது 6 இதுவாக கூட பிறந்திருக்கலாம். ரெட்டை குழந்தை பிறகுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒருவேளை 6 இதுவாக கூட பிறந்து ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பழமுதிர்ச்சோலையில் ஒருத்தர், திருத்தணியில் ஒருத்தருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 ரூபமாக கூட இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிற்காலத்தில் நம்ம வந்தவங்களுக்கு அதை பற்றி சரியாக கண்டுபிடிக்காமல் நம்ம 6 ரூபமாக வந்து மறுபடியும் ஒன்றாயிட்டாங்கன்னு நம்மளாக நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் தான் சொல்கிறேனே, கோடிக்கணக்கான உலகத்தில் மனித ரூபத்திலேயே இப்போ நடமாடிக்கொண்டிருக்கிற முருகனுடைய துகள்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம். வேறு சில கர்மாக்கள் காரணமாக அவங்க அப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்க.
கடவுள்களே கூட அந்த மாதிரி நிறைய பூமியில் பிறப்பெடுத்து எத்தனை இடத்துல நம்ம படிச்சிருப்போம். சிவபெருமான் வந்து இந்த இதில் போயிட்டு இப்போ சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து அவர் ஒரு சில திருவிளையாடல்கள் புரியறதுக்காக அங்கே பிறந்து இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி ஆவாங்க. சரி, இவங்க வந்து இந்த கடவுளோட ரூபம் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி உங்களுக்கு முருகருக்கும் அந்த ராமருக்கும் ஒரு சில சம்பந்தங்குது. முருகருக்கும் ராவணனுக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது. முருகனுக்கும் குபேரனுக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது. குபேரனுக்கு வந்து குபேரனுக்கும் 6ன்ற நம்பர். வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைன்றதே வள்ளி. வெள்ளி நட்சத்திரம், வள்ளி, 6, அதே மாதிரி 6ன்ற நம்பர் முருகனுக்கும் உரியது, வெள்ளிக்கிழமைக்கும் உரியது. வெள்ளின்றது வள்ளி, குபேரனுக்கும் 6ன்ற நம்பர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நான் வந்து ராஜமாதங்கி நான் வணங்க ஆரம்பித்தேன் பாருங்க, மகாஏழ அமாவாசையிலேருந்து. மகாஏழ அமாவாசை அன்றைக்கி ராத்திரி தான் ராஜமாதங்கி என் கூட கனெக்ட் ஆகிறாங்க. அன்றைக்கி 4வது நாளோ என்ன தான் நான் அந்த எந்திரத்தை போட்டு அன்றைக்கே ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை, நவராத்திரி நடுவில் வர வெள்ளிக்கிழமை, அதுலேருந்து 9 வெள்ளிக்கிழமைன்னு உங்கள்கிட்ட சொல்லி ஒரு ஸ்லோகத்தை போட்டு அதை 9 வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள், டெய்லியே 108 முறை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிது. ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியாது இதை நம்ம கரெக்டாக 23 நவம்பர் 23 தான் அந்த எந்திரத்தை நம்ம ஃபைனலாக எல்லாம் இவருக்கு சத்யசாய் பாபாவுக்கு கேக்கெல்லாம் வெட்டி முடித்து உங்களுக்கும் ஆர்த்தியெல்லாம் காமிச்சு இன்றைக்கி நான் இன்றைக்கி நான் அந்த கோலத்தை கழிச்சிடுவேன். இது 60 நாளாக இருக்குதுன்னு போட்டுட்டேன் வீடியோவில். 60 நாளோ என்னவோ இருக்குதுன்னு போட்டுட்டேன். அப்புறம் உட்காந்து நீம் கரோலி பாபா தானாகவே வந்து ஜாயின் ஆகிறாரு. நான் அந்த ராஜமாதங்கி விஷயத்தை முடிக்கும்போது அவர் வந்து ஜாயின் ஆகிறார். இது பிரபஞ்சமாக பண்ணுது. சத்யசாய் பாபா தான் இவரை கொண்டு வராரு, நீம் கரோலி பாபாவை. நீம் கரோலி பாபா தான் உங்களுக்கு அந்த இது முடிக்கும்போது அவர் வந்துடுறாரு. ஏன் வந்துடுறாருனா அவருடைய நம்பர் 59. நான் வந்து இப்போது கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன். நான் செப்டம்பர் 26 அந்த வெள்ளிக்கிழமை அந்த கோலத்தை போட்டு ஃபஸ்ட்டு வெள்ளி ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக நவம்பர் 23 நான் உங்களுக்கு இங்கே எதிர்க்க கேக்கெல்லாம் வெட்டி ஆர்த்தியெல்லாம் காமிச்சு முடிச்சேன் பாருங்கள். இந்த எந்திரத்தை நான் இன்றைக்கி தொடச்சிடுவேன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா, நம்பர் கவுண்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக 59வது நாள் அது. நான் முடிச்சுட்டு அதெல்லாம் நான் கேல்குலேட் பண்ணல. இது 59, இது நீம் கரோலி பாபாவுக்கு சம்மந்தப்பட்டது. கரெக்டாக நம்ம 59வது நாள் முடிக்கலாம். இதெல்லாம் என்னுடைய இதிலே கிடையாது. நான் யோசிக்கலை. இது தானாகவே பிரபஞ்சம் இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி வந்திருக்குது. ராஜமாதங்கி தான் இவங்களை சத்யசாய் பாபாவையும் நீம் கரோலி பாபா எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான். அந்த மாதிரி தான் இந்த ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்படின்றதுனால தான் நாளைக்கு கார்த்திகை மாதத்தில் வர இவரை வந்து அந்த முருகருக்கும் அந்த அரமன்றத்துக்கும் அந்த ராமன்றதுக்கு எல்லாம் சில சம்மந்தங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்னும் அது பெரிய விஷயம். அது சும்மா எதனால் நான் முருகரையும் நீம் கரோலி பாபாவையும் இணைச்சி நாளைக்கு கும்பிடணும், சஷ்டியில் வளர்ப்பிற சஷ்டியில், அப்புறம் கார்த்திகை தீபத்தப்போ அப்போ எல்லாமே நம்ம சத்யசாயி இவர் கிருபானந்த வாரியார் கூட சத்யசாய் பாபாவை பார்க்க எத்தனையோ பெரிய மகான்கள் சத்யசாய் பாபாவை போய் பார்த்தவங்க தான். அதில் சத்யசாய் பாபா கிட்ட கிருபானந்த வாரியார் போகும்போது 2 நாளாக அவர்கிட்ட பேசவே இல்லை. அப்புறமா அவர் டைரெக்டாக வந்து பேசும்போதே நீங்கள் முருகரை பற்றி ஏதோ ஒரு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்றது விஷயத்த அவர் சொல்லிவிட்டு நீங்கள் எப்பவும் இதை சொற்பொழிவும் எதுவும் பண்ணி எப்போவுமே பிஸியாக இருக்கிறீங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை அந்த மாதிரி 2 நாள் எதுவும் உங்கள் கூட பேசாமல் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் கிருபானந்த வாரியாருக்கு. இவர் சத்யசாய் பாபா ரூபத்தில் நான் அந்த நீம் கரோலி பாபாவினுடைய பறவை பக்கத்துலேயே 2 பறவை வந்து உட்காந்துது. அதாவது ஆரஞ்சில் பிளாக் பட்டைங்க ஒயிட் பட்டைங்க போட்டது. அது பார்க்கறதுக்கு டக்குன்னு என் மனசுக்குள்ளே இது சத்யசாய் பாபான்ற மாதிரி தோணுச்சு. நான் ஒரு வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள், இன்றைக்கி ஷார்ட்ஸில் காமிச்சேன் பாருங்கள். நிறைய பேர் பார்க்கல, ஏன் தெரில. அந்த ஷார்ட்ஸில் இன்னொரு முறை அது நேர்லேயே அந்த பறவை வரும்போது நான் காட்டுறேன். அது இவர் பக்கத்துலேயே அது ஒயிட் பிளாக் இது நான் வீடியோ நிறுத்தின பின்னாடி அது வந்து உட்காந்துது 2மே. அதனுடைய வாய்ஸ் 2 விதமான வாய்ஸ் இருக்குது. பக்கத்தில் உட்காந்துது. ஒன்று நீம் கரோலி, ஒன்று சத்ய சாய்பாபாவும், இன்னொன்று சிரடி சாய்பாபாவும் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நிறைய சிரடி சாய்பாபா கூட நிறைய பேர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. இவருனாவே அந்த ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு, அந்த தலைமுடி பஃபியாக அந்த பிளாக்காக இருக்கிறதுனால அந்த பறவையை பார்த்தோன்னே ஏனோ எனக்கு சத்ய சாய்பாபான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் அடிக்கடி அந்த பறவையினுடைய சத்தம் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க முன்பக்கம் வாங்க சத்ய சாய்பாபா வாங்கன்னா கரெக்டாக உள் பக்கம் எங்கேயோ 4-5 பில்டிங் தள்ளி இருக்குது. கொஞ்சம் என் கண்ணுக்கு போகிற மாதிரி வந்துடுது. அப்போ நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சத்ய சாய்பாபா நீம் கரோலி பாபாவுக்கு 2 பேருக்குமே நீங்களாகவே உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பறவை இதுதான் அப்படின்னு நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாவே உங்கள் மைண்டுக்கு இதை பார்க்கும்போது இது நீம் கரோலி பாபா தான், இது சத்ய சாய்பாபா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். இப்போதைக்கு நம்ம அந்த சித்தரை பற்றி பேசுறதுனால
அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட பின்னாடி நீங்கள் கரெக்டாக அவங்கள நினச்சி கும்பிடும்போது நீங்கள் எந்த பேர்டு ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த பேர்டு கரெக்டாக உங்கள் எதிர்க்க அதனுடைய வாய்ஸுக்கு ஒரு முறை நோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சில சமயம் நேரில் வரும், சில சமயம் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டால் தெரியும் இது அந்த பறவை தான். அது கரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துரும் ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் வேண்டும்போது. அப்போ பிரபஞ்சத்துக்கூடயும் அந்த பறவை கூடயும் எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க பாருங்கள். நான் காட்டின பறவையாகவே தான் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எனக்கு எப்படி தோணுச்சோ இது சத்ய சாய்பாபாவாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சோ அந்த மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற பறவைக்கு நீங்களாகவே இது நீம் கரோலி பாபா, இது சத்ய சாய்பாபான்னு உங்கள் மைண்டுக்குள்ளே தோணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சத்ய சாய்பாபாவை நினச்சி உங்கள் வேண்டுதல் எதனா மனசில் நினச்சிக்கிட்டே ஒரு வேலை கூட பண்ணுறீங்க. அப்போ அது கரெக்டாக அந்த சவுண்டானா உங்களுக்கு கேட்கும். அந்த பறவையினுடைய நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வச்ச பறவையினுடைய சவுண்டாவது உங்களுக்கு கேட்கும். இல்லைன்னா அது நீங்கள் ரொம்ப வான்னு உங்கள் மனசு ரொம்ப அதை பற்றி அந்த பறவை பார்க்கணும் அது சத்ய சாய்பாபா இது நீம் கரோலின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் எதிர்க்கவே அது வந்து நிற்கும். இது செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டின பறவையை தான் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு சூப்பர் டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் எங்கே இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க தெரியல. என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்கள். மனசு இறங்கி கொஞ்சம் அந்த ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல்லெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த முருகரையும் எப்படின்னா 59 முறை 59 முறை நீங்கள் வந்து முருகருக்கு வந்து ஓம் சரவண பவ ஓம் சரவண நாளைக்கு நீங்கள் நிவேதனம் வைக்கிறது, நீங்கள் சஷ்டி நான் என்ன பண்ணுறீங்கோ அதுங்கெல்லாம் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் 59 நம்பர்ன்றதையும் இதையும் நீங்கள் சேர்க்குறீங்க. இப்போவே நான் சொல்லிடுறேன். வியாழக்கிழமை வந்து மொத்த நம்பரையும் கூட்டினோம்னா வருஷம் மாதம்லாம் கூட்டினா 11 வருதுன்னு நினைக்கிறேன். அது அன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரம் வேறு. நீம் கரோலி பாபா இது இயற்கை எழுதியது ஆவணி மாதத்தில் வந்த அவிட்டம் தான். அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். அது எப்படி ஆவணி அவிட்டம் கூட ஒரு முக்கியமான ஒரு சித்தர் கூட கனெக்ட் ஆக போகுது. அது நம்மள அறியாமையே கனெக்ட் ஆகி அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க இதை ஸ்டெப்பாக. அதனால் அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ 59 முறை நீம் கரோலி பாபா போற்றி ராம் 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 ஹனுமனே போற்றி சொல்லுங்கள், இல்லை ஹனுமன் சாலிசா சொல்லுங்கள், இல்லைனா வெறும் ஆஞ்சநேயாய வித்மே வாய் புத்ராய் தீமிகின்றது சும்மா 9 முறை சொன்னால் போதும். ராம் 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 ராம்ன்றது மட்டும் 59 முறை. சத்ய சாய்பாபா போற்றின்றது 59 முறை. ஓம் சரவண பவன்றது 59 முறை. அப்போ 3 பேரையும் சேர்த்து கும்பிட்டுட்ட கணக்கு வந்துடுச்சிங்களா? ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடுமா? 59 சொன்னால் ஆஞ்சநேயர் மட்டும் 9 முறை. அந்த ஒருவேளை ஆஞ்சநேய வித்மகை அது உங்களுக்கு தெரியும் அந்த இதுன்னா 9 முறை சொன்னால் போதும். இல்லை ஹனுமனை போற்றின்றது கூட நீங்கள் ஒரு 9 முறை சொன்னால் போதும். ஏன்னா இவர் ஹனுமன் ரூபன்றதுனால. முருகரையும் பெருமாளும் ஒன்றா சேர்த்து பாருங்கன்ற மாதிரி இது ஒரு விதமான ராமரும் முருகரும் அந்த ராம் அந்த ஆடோட பேர் வந்து ராம் அப்படின்னு சொல்கிறது இதுங்கெல்லாம் ஒரு கனெக்ஷனில் வருது. அந்த இவருடைய அந்த நீம் கரோலி பாபாவுடைய இதுக்கு கிட்டவே கார்த்திகையனுடைய இது ஒன்று இருக்குது. இது கார்த்திகை மாதம். இதில் அதுங்களெல்லாம் சேர்ந்து புரிஞ்சு நம்ம அதை சொல்லும்போது ரொம்ப டஃப்பான சில உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலதெல்லாம் சில கர்மாக்களை சில மனசு கஷ்டங்களை கொடுத்து கழிக்கும். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே நான் சொன்னப்போனால் 23ஆம் தேதி எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. அது சடங்கு. எனக்கு அப்போயே முடிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா கோபம் வந்திருக்கும் எனக்கு சில விஷயங்கள். இப்போ 23ஆம் தேதி நான் காலையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். இது சில சடங்கு பிரபஞ்சம் எனக்கு பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். நவம்பர் 23 சத்ய சாய்பாபாவுடைய பிறந்த நாள் அன்றைக்கி தான் முடிக்கிறேன் நான். அவரது கேக்கெல்லாம் வெட்டி ராஜமாதங்க இது 9வது வெள்ளி முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கு 3வது நாளே இவருடைய பிறந்த நாள் வருதுன்றதுனால அன்றைக்கி முடிச்சிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. அவருக்கு கேக்கும் வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிக்கிறேன். அப்புறம் கால்குலேட் பண்ணால் தான் அது கரெக்டாக 59வது நாளாக இருக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி கும்புறதுல ஒரு முக்கியமான சக்தி இருக்குது. அது பிரபஞ்சமாக தான் எனக்கு வந்து நீம் கரோலி பாபா சத்ய சாய் பாபாவெல்லாம் ராஜமாதங்கி கூட வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. அதனால் நீங்கள் முருகரையும் நீம் கரோலி பாபாவையும் சத்ய சாய் பாபாவையும் சேர்த்து பண்ணுறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். 59 முறை சொல்கிறது. நீங்கள் நிவேதனம் வைங்க, சஷ்டி எப்பமே பண்ணுறது பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட்டு. நாளைக்கு வளர்பிறை சஷ்டியில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த பறவை விஷயம் சொன்ன பாருங்கள், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில். எனக்கு நான் சொன்ன பறவையேன்றது இல்லாமல் நீங்கள் எப்படி புரிஞ்சிக்குவீங்க, நான் என்ன சொல்ல வந்தேன் அந்த பறவை விஷயத்துலன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.